Hello friends, welcome back to How to Videos. இப்போ Samsung தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா S24 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சோ அதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த Samsung Galaxy-யோட அந்த AI ஃபீச்சர்ஸ். சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான AI ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு சோ அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த Samsungல இருக்க அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற Android device கூட இருக்கு. பட் நம்மளோட Android எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா இப்போ தொடர மாதிரி இருக்கு. பட் Samsung எப்படி கொடுத்திருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படியே தொடர மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன முக்கியமான Samsung Galaxy AI features இருக்கு, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். சோ गाइस, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். சர்க்கிள் டு சர்ச். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க. ஸோ அதை நம்ம வந்து ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணிங்க மட்டும் போதும், அது உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை வந்து கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து இருக்குது, அந்த கார் ஜஸ்ட் மார்க் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அது நமக்கு வந்து என்ன கார் அதெல்லாம் வந்து காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் வந்து கேஜெட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு அது வந்து என்ன கேஜெட் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சர்க்கிள் டு சர்ச் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அதை சர்க்கிள் பண்ணுவோம். அப்போ நமக்கு அது வந்து கூகுள் லென்ஸ் மாதிரி சர்ச் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ப்ராடக்ட் வந்து காட்டுது. நார்மலா நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கூகுள் லென்ஸ்ல அப்லோட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த S24 சீரிஸ்ல நமக்கு வந்து ஜஸ்ட் சர்க்கிள் போட்டா மட்டும் போதும், நம்ம ஈஸியா வந்து பார்த்தா கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இன்ஸ்டன்ட் ஸ்லோ மோஷன் வீடியோ. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 FPS 60 FPS ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா ஸோ அதை நம்மளால் வந்து பார்த்தா ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தா அந்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த AI ஃபீச்சர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். நார்மலாக பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு தனியாக ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஸ்லோ மோஷனில் அதை பண்ணோம், அது கரெக்டாக வராது. பட் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா AI ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் லைவ் டிரான்ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து இருக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் வந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறோமோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு நமக்கு அந்த டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்து படிச்சிக்க முடியும். ஸோ என்னென்ன டைமில் வந்து வருதுன்னு காட்டும். எத்தனை பேர் பேசினாலும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ அது பக்கத்தில் வந்து சம்மரைஸ்னு கொடுத்துருக்காங்க. சம்மரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனலாக பேசுனது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி AI ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் AI ஃபோட்டோ எடிட்டிங். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேலரி ஆப்பில் வந்து ஏதாவது இமேஜ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே நமக்கு இன்ஃபோ பட்டன் இருக்கும். இந்த இன்ஃபோ பட்டன் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சில சஜஷன் வந்து காட்டுது. அதில் வந்து பேக்ரவுண்ட் பிளர், அதுக்கப்புறம் ரீமாஸ்டர், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் எரேசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் பிளர்லாம் நமக்கு வந்து நம்மளோட ஃபோட்டோக்கு பின்னாடி வந்து பிளர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் வந்து பண்ணி கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் நமக்கு ரீமாஸ்டர்னா வந்து அந்த இமேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டிங், ஷேடோஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படி ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு நல்ல குவாலிட்டியான இமேஜ் வந்து கொடுக்கும். ஓகே, தேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட் எரேசர். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம், பட் அந்த ஃபோட்டோவில் வந்து ஏதாவது பர்டிகுலராக தேவையில்லை அப்படின்னு நினச்சா அதை ஜஸ்ட் மார்க் பண்ணி நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக அது ஃபோட்டோஷாப்பில் வந்து ஹீலிங் டூல் இருக்கும். ஸோ நமக்கு எம்ஐயோட கேலரி ஆப்பில் கூட வந்து ஃபீச்சர் வந்து இருக்கும், எரேசன் இருக்கும். ஸோ அதே ஃபீச்சர் தான் இங்கே நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாமே நமக்கு வந்து நார்மலாக எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் வந்து இருக்கிறது தான். பட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பட்டன் டேப் பண்ணும்போது உங்கள் சைடில் வந்து அந்த AI பட்டன் வந்து காட்டுது. அந்த AI பட்டன் டேப் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது, திரும்பி சைடில் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளே வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற இடம் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபில் ஆகிக்கும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். தென் அதுக்கப்புறம் நம்மளால் வந்து ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஜஸ்ட் அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து பாருங்க. ஸோ இந்த பர்சன் நம்ம வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நகர்த்தி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நகர்ந்துரும். ஸோ இப்போ நமக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இமேஜில் கப் இருக்கு அப்படின்னா அந்த கப்பை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் அந்த கப்பை மட்டும் நகர்த்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கப்பு வந்து கொஞ்சம் நகர்ந்து வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கப்பை நம்ம நகர்த்துறதா இருந்தால் நகர்த்தலாம், இல்லை வந்து கப்பை டெலிட் பண்ணுறதா கூட பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் லைவ் டிரான்ஸ்லேட். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து கால்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர் இது. ஸோ பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கூகுளில் வந்து இன்டர்பிரட்டர் மோட் அப்படின்னு இருக்கு. ஸோ சாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பி இன்டர்பிரட்டர். All right, what language do you want translated? நம்ம ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், இந்த பக்கம் நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்துருச்சு, இந்த பக்கம் நம்ம தமிழ் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன்.
ஹாய், how are you? வணக்கம், நலமா? நான் நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? I'm fine. How are you? எஸ், ஐ எம் ஃபைன். ஆம், நான் நன்றாக இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தா இன்டர்பிரட்டர் போர்டு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதே சேம் ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தா கால்ஸில் ஒர்க் ஆனால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கால் வரும்போது வந்துட்டு கால் அசிஸ்டன்ட் இருக்கும். கால் அசிஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைவ் டிரான்ஸ்லேட்னு இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது லாங்குவேஜ் செலக்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம லாங்குவேஜில் வந்து பார்த்து புரிஞ்சிக்க முடியும். நம்ம திரும்பி ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற லாங்குவேஜ் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த லைவ் டிரான்ஸ்லேட் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஃபீச்சர் நமக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் மற்ற எல்லா ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு வந்து கொடுத்துருந்தா நல்லாவே இருக்கும். இது நம்ம சேட்டில் கூட வந்து ஒர்க் ஆகும். இப்போ இங்கிலீஷ் டு ஹிந்தி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் டைப் பண்ணும்போது ஜஸ்ட் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சென்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் சாம்சங் இந்த ஏஐ வந்து பார்த்து நோட்ஸ் ஆப்பில் கூட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்டினா, இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் வந்து பார்த்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் அது ஈஸியாக வந்து பார்த்து இமேஜ் வந்து டெக்ஸ்ட்டு ஈஸியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் டெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கிட்ட வந்து காட்டுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஆட்டோ ஃபார்மேட், அதுக்கப்புறம் சம்மரைஸ், அதுக்கப்புறம் கரெக்ட் ஸ்பெல்லிங், தென் வந்து பண்ண ட்ரான்ஸ்லேட் வந்து காட்டுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோ ஃபார்மேட். அந்த ஆட்டோ ஃபார்மேட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இமேஜ்லேருந்து டெக்ஸ்ட்டாக வந்துச்சு. அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வந்து பார்த்து மாற்றிக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ். ஸோ சம்மரைஸ்னால் நமக்கு வந்துட்டு தமிழில் வந்து சுருக்கமாக விடையலின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்ம பெரிய பெரிய பேராகிராஃப் எல்லாமே நம்ம வந்து பார்த்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கோ அது மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதான் வந்து பார்த்து சம்மரைஸ். ஸோ அந்த ஃபீச்சர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அது வந்து இருக்குது. மூணாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்பெல்லிங் அப்படின்னு இருக்குது. ஸோ கரெக்ட் ஸ்பெல்லிங் அப்படின்னா நம்ம வந்து எதாவது டைப் பண்ணி வச்சிருப்போம், அதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஈஸியாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஃபைனல் ஒன் நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் வந்து பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டால் அந்த ஆட்டோ ஃபார்மேட் வந்து கொடுக்கும்போது நமக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹெட் லைட் வந்து போய்க்குது. அதுக்கப்புறம் இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் அதெல்லாமே எனக்கு கரெக்டாக வந்துடுது. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில முக்கியமான ஃபீச்சர் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S24 சீரிஸில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற நிறைய ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்து நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸில் இருக்கிறது தான். பட் நமக்கு எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் லென்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோ மார்க் பண்ணாலும் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிடுது. இதே நம்ம கூகுள் லென்ஸில் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தா கூகுள் லென்ஸில் போட்டு பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த இன்டர்பிரட்டர் மோட் அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நோட்ஸ் ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கேலரி ஆப் வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸில் அதுவே ஆட் பண்ணி கொடுத்துக்குது. தென் அந்த ஸ்லோ மோஷன் ஃபீச்சர் கூட நம்ம ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டிஸ்பிளேல லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், அதுவே நமக்கு வந்து ஸ்லோ மோஷன் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஏல வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு எல்லாமே கொடுத்தா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ எல்லாமே கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். என்னோட நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.